ஸ்டார் நைட்டினுடைய இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இரண்டாவது மணித்தியாலம் என்று சொல்கின்ற பொழுது நேரடியாக கலைஞர்களோடு பேசுகின்ற மணித்தியாலமாக இருக்கும். பலரோடும் இந்த நிகழ்ச்சியை பேசிக் கொண்டிருக்கின்றது. ம்ஹும். அந்த வகையில் இன்றைய நாளில் கூட ஒரு மிக முக்கியமான ஒருவரோடு பேசிக்கொள்ளப் போகின்றோம். இலங்கையிலிருந்து கனடா வருகை தந்திருக்கின்ற நேரத்தில் அவர் உங்களோடு இன்றைய நிகழ்ச்சியினூடாக நேரடியாக இணைந்து கொள்கின்றார். பல்வேறு விடயங்கள் இவரை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். பல்வேறு இடங்கள்ல தன்னை நிரூபித்துக் கொண்டு தனக்கான ஒரு இடத்தை பிடித்துக் கொண்ட ஒருவரோடு தான் பேசிக்கொள்ளப் போகின்றோம். ஆசிரியர், அதே நேரத்தில் தமிழ் ஆர்வலர், தமிழ் சொற்பொழிவாளர், சமய தமிழ் என்று சொல்லி எல்லா பக்கத்திலும் சொற்பொழிவுகளை மேற்கொண்டு வருகின்ற ஒருவர். அண்மையில் ஈழத்திலிருந்து வெளியாகிக் கொண்ட தீப்பந்தம் திரைப்படத்தில் கூட முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்ட ஒருவர், கவிஞர், பாடலாசிரியர் என்று பல்வேறு விடயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். எங்களோடு தமிழருவி சிவகுமார் அவர்கள் இணைந்து கொள்கின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறேன். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் வானொலி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்திருக்கின்ற உஷா, ம்ஹும். கோகுலன் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. கனடாவில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழினூடாக மக்களை சந்திக்கிறது எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமான அனுபவம். ம்ஹும். இலக்கிய துறையில் நீங்கள் நிறைய சாதித்திருக்கின்றீர்கள். உங்களுடைய இலக்கிய பிரவேசம் எப்படி இருந்தது? அதற்கு தூண்டுதலாக இருந்தது யார் என்று எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? நல்லது. இலக்கியம் என்ற வகையிலே நான் முக்கியமான இந்த இலக்கிய வடிவமாக சொற்பொழிவைத்தான் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். ம்ஹும். அதன் பின்னாலே எழுத்து, கவிதை, அப்படி நேர்முக வர்ணனை எல்லாம் உண்டு. ம்ஹும். எனக்கு இந்த இலக்கியத்திலே ஈடுபாடு வந்தது சின்ன வயசிலே இருந்தே எனக்கு அது ஏற்பட்டது. ம்ஹும். நான் சிறிய வயதிலேயே தமிழ் பாடல்களை மனனம் செய்வது எனக்கு விருப்பமான ஒரு விஷயம். ம்ஹும். அதுக்கு என்னுடைய ஆட்சி, என்னுடைய பேத்தியார் ஒரு காரணம். பழமொழிகள் நிறைய நன்றாக சொல்வார். ம்ஹும். தமிழை இவ்வளவு அழகு இருக்காண்டு அவவால தான் எனக்கு முதல் ஒரு ஈர்ப்பு வந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ம்ஹும். என்னுடைய தந்தையாரும் ஒரு சமஸ்கிருதத்திலே மற்றும் ஆங்கில மொழியிலே நல்ல பாண்டித்தியம் மிக்கவர். ம்ஹும். அவர் தபால் அதிபராக இருந்து நிறைவாக டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டனோ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர். ம்ஹும். அம்புலி மாமா புத்தகம் எனக்கு நிறைய சொற்களும் சேர்த்து, இன்றைக்கு அதெல்லாம் எங்கள் பிள்ளைகள் இழந்து விட்டார்கள். ம்ஹும். அம்புலி மாமா அந்த புத்தகம் தான் எனக்கு நிறைய தமிழ்ல இன்னொரு விருப்பத்தை தந்தது. ம்ஹும். அதன் பின்னாலே நல்லூர் ஆதீனத்தினுடைய முதலாவது குருமகா சன்னிதானம் மணி ஐயர், ம்ஹும். அவருடைய சொற்பொழிவுகள் தமிழை இப்படி அழகா பேச முடியுமா என்ற ஒரு விருப்பத்தை எனக்கு தந்தது. ம்ஹும். அந்த நேரத்திலேயே நான் தமிழ் பாடல்களை மனனம் செய்வது எனக்கு வழக்கம். ம்ஹும். நான் விளையாட்டுத்துறை மைதானத்தில் இருந்தாலும் கூட என்னுடைய கால்சட்டை பாக்கெட்டுக்குள்ள ஒரு பட்டினத்தார் பாடலோ அல்லது ஒரு ராமாயண பாடலோ ஏதோ ஒரு பாடலை எழுதி வைத்து மனனம் செய்து கொண்டிருப்பேன். பிறகு என்னுடைய சொற்பொழிவு என்பது காரிநகர் கோவளத்திலே இருக்கிற ஞான வைரவர் கோவிலே ஒரு தற்சமயமா ஏற்பட்டது. ம்ஹும். ஒரு அரை மணி நேரம் அன்று பேசினேன். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக எனக்கு இதுதான் என்னுடைய துறை என்று தெரிந்து கொண்டு பிறகு என்னை நான் நன்றாக வளர்த்து கொண்டேன். ம்ஹும். ஒரு இலக்கியம் சார்ந்து பேசுகின்ற பொழுது நீங்க சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்துல கிரிக்கெட் மைதானத்துல இருந்தாலும் கூட இலக்கியம் எப்பொழுதுமே உங்களோட மனசுல ஓடிக்கொண்டிருக்கும் என்று. குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். இலங்கையில் தேசிய மட்ட கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு 46 வருடம் உங்களுடைய சாதனை என்றது இன்னும் அங்கே நிலைத்து நிற்கின்றது. இதுவரை உடைக்கப்படாத ஒரு சாதனையாக கூட இருக்கின்றது கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தவரை. ஆமாம். அதே நேரத்துல இப்ப பார்க்கின்ற பொழுது இலக்கியம் பற்றி பேசுகின்ற பொழுது நிறைய விடயங்களை பேசிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாடல்கள் நிறையவே தந்திருக்கிறீங்க. ஆலயங்கள்லயும் நிறைய சொற்பொழிவுகளை செய்திருக்கிறீங்க. இப்ப கால மாற்றம், இந்த கால பகுதியிலும் கூட உங்களுக்கான சொற்பொழிவுகளுக்கான வாய்ப்புகளை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு நாடுகள்ல பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க. அதன் ஒரு கட்டமா தான் இப்ப கனடா கூட வந்திருக்கிறீங்க. இப்பொழுது இருக்கின்ற என்டர்டெயின்மெண்ட் அப்படி இல்லாத பொழுதுபோக்கு என்று சொல்கின்ற பொழுது பல்வேறு மாற்றங்களை கண்டிருக்கிறது. அந்த கால சொற்பொழிவுகளுக்கும் இப்பொழுது இந்த மாற்றம் அடைந்து வருகின்ற இந்த சூழல்லையும் உங்களுடைய சவால்கள் என்று இதை பார்த்துக் கொள்ளக்கூடியதா இருக்கு. நிச்சயமா நல்ல கேள்வி. இன்றைக்கு நிறைய சவால்கள் தான். ம்ஹும். ஒரு காலத்திலே 1 மணி நேரம், ஏன் 1.5 மணி நேரம், நான் சில ஆலயங்களிலே நான் சொல்கிறது குறிப்பாக 90-95 காலப்பகுதி யாழ்ப்பாணத்திலே இந்த சொற்பொழிவுகளுக்கு ஒரு பொற்காலம், ம்ஹும். இலக்கியத்துக்கு ஒரு பொற்காலம். ஏனென்றால் அந்த நேரம் வீடுகளிலே விளக்கெரிப்பதற்கு மண்ணெண்ணெய் மட்டும்தான் இருக்கும். ஒரு விழாவை காண வேண்டும், ஒரு லைட்டை காண வேண்டும்னா கோயில்களுக்கு தான் போகணும். ம்ஹும். அப்ப இந்த கோயில்கள்ல அந்த அந்த காலப்பகுதியில 90லேருந்து 95ல எல்லா ஆலயங்கள்லையும் சொற்பொழிவு வைப்பார். ம்ஹும். அப்படி ஒரு காலத்துல 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நாங்கள் சொற்பொழிவு பண்ணினோம். ம்ஹும். இப்ப தேஞ்சு 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 அரை மணி காலமாகி
15 நிமிடமாகி இப்ப ஒரு 10 நிமிடம் என்ற அளவிலே இன்றைக்கு வந்துட்டது. அதுக்கு நீங்கள் சொன்ன அந்த பொழுதுபோக்கு மிக கவனக்கலைப்பான்கள் அதிகமாகிவிட்டன. அதுக்கு இந்த தொலைக்காட்சிகளினுடைய வருகை, அதுல வருகிற பல்வேறு கவனக்கலைப்பானை ஒத்த நிகழ்ச்சிகள் முக்கிய காரணம். ஆனா ஆலயங்கள்ல இந்த சொற்பொழிவுகள் மிக மிக அவசியம். ஏனென்றால் அவை எங்கள் மக்களை வழிநடத்த வேண்டியவை. இலக்கிய மன்றங்களும் இன்றைக்கு அப்படித்தான் வந்து விட்டன. அது ஒரு தேஞ்சு ஆனா நாங்க நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய பாடமாக்கி நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சொல்றதுக்கு களங்கள் மிக அருகி போய்விட்டன. இப்ப எந்த நிலைமையே இப்படி என்றால், நாங்கள் இலங்கையில ஒரு அடக்கத்தோட சொல்வதாக இருந்தால், இலங்கையில் இருக்கின்ற ஒரு 3 முன்னணி பேச்சாளர்களில் நான் ஒருவன். ஆனால் எனக்கு பின்னால வரப்போகிற அடுத்த தலைமுறை ஒரு சொற்பொழிவு கலையை தங்களுடைய நெஞ்சிலேயும் நினைவிலேயும் வாயிலேயும் சுமந்திருக்கிற அந்த பிள்ளைகளின் நிலைமைதான் கவலையானது. ஏனென்றால் அதுக்கான களம் நன்றாக குறைந்து கொண்டு போகிறது. இந்த புலம்பெயர் வாழ் தமிழர்கள் மத்தியில் இலக்கியங்களுக்கு, அதாவது தமிழுக்கு உள்ள வரவேற்பு எவ்வாறாக இருக்கின்றது என்று நீங்க நினைக்கிறீர்கள்? மிக நன்றாக இருக்கிறது. இப்ப நான் போகாத நாடுகள், தமிழர்கள் வாழுகின்ற எல்லா நாடுகளுக்கும் நான் சென்று கொண்டிருக்கிறேன். லண்டனுக்கு நிறைய தரம் போயிருக்கிறேன். ஐரோப்பிய நாடுகள், மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, எல்லா நாடும். இன்றைக்கு இந்த ஒரு புலம்பெயர் தேசத்திலே இந்த 3 தலைமுறை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஒன்று, தாயகத்திலே இருந்து பெரியவர்களாக இங்க வந்தவர்கள். 2வது, தாயகத்திலே இருந்து வந்த பிள்ளைகளுக்கு இங்கே அந்த வந்தவர்களுக்கு இங்க பிறந்த பிள்ளைகள். இடையில ஒன்று இருக்கு, தாயகத்திலே சிறியவர்களாக இருந்து இங்க வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த 3 தலைமுறையில இந்த மூத்த தலைமுறையினர் ஒரு பெரிய ஒரு தாகத்தோட தங்களுக்கு பின்னால இந்த தமிழ் என்ன ஆகுமோ ஆனபடியால அவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக இந்த தமிழை பரப்ப வேண்டும் என்று ஆலயங்களை அமைத்து, விழாக்களை அமைத்து நிறைய பாடுபடுகிறார்கள். நிறைய நூல்கள் எழுதுகிறார்கள். நல்ல தரமான நூல்கள் எல்லாம் நிறைய வருகின்றன. இன்றைக்கு இந்த நவீன இலக்கியங்கள், புனைகதை இலக்கியங்கள் அல்லது கட்டுரைகள், அறிவியல் கட்டுரைகள் நிறையவே செய்கிறார்கள். அடுத்த தலைமுறை, 2வது தலைமுறை பிள்ளைகளும் இதில் ஆர்வமா இருக்கிறார்கள். ஏன் இப்ப கனடாவில் நான் பார்த்தது இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் இங்க 3.5 லட்சத்துக்கு மேல ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். அதனால அவர்கள் வீடுகளிலே பிள்ளைகளுக்கும் அந்த தமிழை நடனம், நாடகம், கலை, இலக்கியம் எல்லாவற்றின் மீதமும் வளர்த்து வருகிறார். இது பொதுவாகவே புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிறது. ஆனால் அந்த எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று ஒரு பயமும் ஒரு கவலையும் இருக்கிறது. அதே நேரத்துல இப்ப சொற்பொழிவுகள் இலக்கியம் பற்றி பேசுகின்ற பொழுது அண்மையில் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. உங்களுடைய தாயகத்திலிருந்து வெளியாகி கொண்ட ஒரு திரைப்படம் கூட, பூவன் மதீசன் அவர்களுடைய இயக்கத்தில் வந்து கொண்ட ஒரு திரைப்படம், இசையமைப்பில் வெளிவந்து கொண்ட திரைப்படம் தீப்பந்தம் திரைப்படம். இதுல ஒரு முன்னணி கதாபாத்திரத்துல சொற்பொழிவுகளை மேற்கொண்டு வந்து அப்படி அதே நேரத்துல இலக்கியத்தோடு பயணித்துக் கொண்ட தமிழருவி சிவகுமார் அவர்கள் ஒரு நடிக்கிறதுலையும் ஆர்வமுடையவர், நடிக்கக்கூடியவர். மிக முக்கியமான கதாபாத்திரத்துல நடித்திருக்கிறீங்க. அதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் அந்த திரைப்படம் ஏற்கனவே வெளியாகி பலருடைய வரவேற்பை பெற்றிருக்கிறது. எப்படி இந்த நடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு, அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தில் அது உங்களுடைய துறை சார்ந்த ஒரு பயணத்தோடய போயிருக்கிறீங்க, நூலகம் என்று, இதை நடிக்கணும் என்ற ஆர்வம் எப்படி உருவாகி கொண்டது? இல்லை, நூலகத்தை ஒரு நூலகத்துக்குள் விட்டுருக்காங்க இல்லையா? நன்றி உஷா, நல்ல இதை பாராட்டா நான் எடுத்துக்கொள்கிறேன். வழக்கத்தோட கோவலன், நீங்க கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி. எனக்கு இது ஒரு இன்னொரு இன்னிங்ஸ் என்று சொல்லணும். கிரிக்கெட் பாசையில சொன்னா இது 3வது இன்னிங்ஸ் எனக்கு. அதாவது முதல் ஸ்போர்ட்ஸ், பிறகு இலக்கியம், அடுத்தது இந்த திரைப்படம். ஜனவரி மாதம் அளவிலே இந்த வருஷம் பூவன் மதீசன், ராஜ் சிவராஜ் அவர்கள் ஒரு டீம் வவுனியாவுக்கு என்ன தேடி வந்தார்கள். அப்படி தேடி வந்தவர்கள் இப்படி ஒரு படம் எடுக்கிறோம். ஒரு கார் வந்து நின்றது வீட்டுல. அந்த கார்ல முழுக்க நிறைஞ்சு போய் அந்த பிளாக் போர்ட் இன்டர்நேஷனல் படக்குழுவினர் தான் வந்திருந்தார்கள். வெற்றிகரமா படங்களை தயாரித்தவர்கள். அவர்கள் வந்து பேஸ்புக்கில் உங்களோட படம் ஒன்று பார்த்தோம். அப்ப எங்களுடைய இந்த நூலகம் சார்ந்த யாழ் நூலகம் எரிக்கப்பட்டதை அடிப்படையாக வைத்து பின்னணியில வைத்து இந்த படம் வருகிறது. அதுக்கு நீங்கள் பொருத்தமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். என்ன சொல்கிறீர்கள் என்றால், எனக்கு இது ஒரு கொஞ்சம் புதிய விஷயம். அப்ப நான் என்னுடைய மகன் கனடாவில் பொறியியலாளராக இருக்கிறார். 2வது மகன் கௌதமன், மூத்த மகன் ஜனகன், அவரும் இங்க பொறியியலாளராக கடமையாற்றார். 2 பேர்கிட்ட நான் எப்பவும் எதுக்கும் ஆலோசனை கேட்கறது வழக்கம் என்று அவர்களை நான் பிள்ளைகளா நினைக்கிறது இல்லை.
நண்பர்களாகத்தான் நான் நினைப்பேன். ம்ஹும். இப்ப அவர்கள்ட்ட கேட்க, இல்லையப்பா அது நல்ல நல்ல பிள்ளைகளை படம் எடுக்கிறவே நல்ல ஒரு குரூப், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே அடுத்த பேச்சில் எனக்கு சின்ன வயசுலேயே கம்பன் விழா மேடைகள்ல நடித்திருக்கிறேன், கல்லூரி நாடகங்கள்ல நடித்திருக்கிறேன், இந்திரஜித்தன் இலக்குவனாக வீடமெல்லாம் தாங்கி இருக்கிறேன். ம்ஹும். அந்த அனுபவத்தோடு இறங்கியாச்சு. எனக்கு நடிப்பு ஒரு சிக்கலா இருக்கையில எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த முதல் 2-3 நாள் இந்த கேமராவை நேர பார்க்கிற ஒரு ஒரு கஷ்டம் இருந்தது. அது பிறகு எனக்கு சரியாயிட்டது. ஒரு 3ஆம் நாள் ராஜ் சிவராஜ், பூவன் மதீசன், ம்ஹும். மற்றது சிந்து, அப்படி அவர்களுடைய மற்றது கமல், ஏகே கமல், அவர் நல்ல போட்டோ அந்த வீடியோ அப்படி செய்தார். ம்ஹும். அப்ப அதுக்கு பிறகு பேச்சும் ஒரு நடிப்பு தானே. ம்ஹும். ம்ஹும். பேச்சிலையும் நான் மெய்ப்பாடுதான், ஒரு விதத்துல அது ஒரு தனியாள் நடிப்பு. ம்ஹும். அப்ப அதிலேயே நாங்கள் மெய்மறந்து பேசுகிறவர்கள். இதுலேயும் எனக்கு சுகமா இருந்தா. ஆனா நல்ல ஒரு கதை, எங்களுடைய மக்களினுடைய ஒரு பெரிய சொத்து இல்லாமல் போன ஒரு அவலத்தை வெளிக்கொணர் வருகிறது. அதுல நான் பிரதான பாத்திரத்திலே நடித்திருந்தேன். இப்ப பூவன் மதீசனை பொறுத்தவரை, அப்படி இல்லாட்டி அவருடைய குழுவினரை பொறுத்தவரை, நிறைய நிகழ்வுகள்ல நாங்களும் இந்த நிகழ்ச்சியினூடாக கூட பேசியிருக்கின்றோம். அண்மையில் அதற்கு முன்னர் வெளியாகிக் கொண்டது குமரி கண்ட குமரன், அதே நேரத்தில் புட்டுப்பாடல், வடைப்பாடல், வரலாறுகள் சார்ந்து நிறையவே தன்னுடைய படைப்புகள் ஊடாக தந்து வருகின்ற ஒரு தலைமுறையை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த திரைப்படத்துல பயணித்தது மட்டுமில்லாமல் இவர்களோடு பணியாற்றி இருக்கிறீங்க. அதே நேரத்துல தாயகத்தில இருந்து நிறைய விடயங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் என்ற ரீதியில இலங்கையில் அடுத்த தலைமுறை படைப்பாளர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கின்றது, தமிழ் சமூகம் சார்ந்து எப்படியான மாற்றங்கள் இது கொண்டு வருது? நிச்சயமா நல்ல கேள்வி கோகுலன். இப்ப பலவிதமான கலை வடிவங்கள் இருக்கிறது, சொற்பொழிவு இருக்கிறது, எழுத்து இருக்கிறது. எல்லா துறையிலையும் இன்றைக்கு இளம் பிள்ளைகள், எங்களுக்கு அடுத்த தலைமுறையினர் நல்ல ஒரு வேகத்தோடு, நல்ல முனைப்போடு, நல்ல மொழி அறிவோடு, புலமையோடு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கான அந்த களம் நன்றாக அமைய வேணும் என்ற ஒரு 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 வேணவா இருக்கிறது, எல்லார்ட்டையும் இருக்கிறது. இந்த திரைப்படத்துறையை பொறுத்தவரையில இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலேயும் சரி, வவுனியாவிலே, இலங்கையிலே, மட்டக்களப்பு, எல்லா இடத்திலேயும் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள், தமிழ் மக்களினுடைய இலங்கையில் இருக்கிற பிரச்சனையை வச்சுக்கொண்டு இலங்கை பிள்ளைகள், இலங்கை நடிகர்கள், கலைஞர்கள் இலங்கையில கிடைக்கிற தொழில்நுட்ப கருவிகளோடு மிகச் சிறப்பாக படம் பண்ணுகிறார். ஆனா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை, நான் இந்த புலம்பெயர்ந்த பெரியவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொண்டு, அங்க உண்மையிலேயே இந்த தாகத்தோடு இந்த திரைப்படம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு அது பெரிய பொருட்செலவான ஒரு விஷயம். அப்ப நீங்க எல்லா துறைக்கும் உதவுற மாதிரி இந்த இலங்கை தமிழ் கலைஞர்கள் எடுக்கின்ற இந்த திரைப்படங்கள் சார்ந்து, அது குறும்படமா இருக்கட்டும் அல்லது முழுநீள திரைப்படமா இருக்கட்டும், அவர்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியுமாக இருந்தால் உங்களுடைய ஒரு சப்போர்ட், அதாவது முக்கியமாக இப்ப இந்த தீப்பந்தத்துக்கு முழுக்க முழுக்க அந்த தயாரிப்பு, ஒரு நிறைஞ்ச பகுதி தயாரிப்பு லண்டன்ல இருக்கிற அமுல் புரொடக்ஷன் தான் செய்தவர். 2 பேர் அவர்கள் நல்ல நண்பர்கள், நல்ல விஷயத்துக்கு துணை நிற்கிறவர்கள். அந்த அமுல் புரொடக்ஷன் தான் அந்த படத்தை தயாரிச்சது. அப்படி அவர்களைப் போல ஏனையவர்களும் கை கொடுத்தால், அந்த பிள்ளைகளை தூக்கி விட்டால், ஏனென்றா பேச்சோ மற்றதுக்கோ செலவு குறைவு. ஆனா திரைப்படம் என்பது மிகப்பெரிய செலவை தருவது. அதுக்கு உதவினால் அந்த பிள்ளைகள் நல்ல தரத்துக்கு வருவார்கள், நல்ல உயர்ந்த கலைஞர்கள் இருக்கிறார். இதே நேரத்தில் அண்மையில் கூட அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது, நீங்கள் மௌனித்த பொழுது திரைப்படத்தை கனடாவில் பார்த்திருந்தீங்க. அதே நேரத்துல இப்ப புலம்பெயர் தேசங்கள்ல கூட நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றது, நிறைய படைப்புகள் வெளியாக இருக்கின்றது. படங்களை கடந்து நூல்களாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், இவை கூட வெளியாகி கொண்டிருப்பதை அவதானித்துக் கொண்டிருக்கிறீங்க. அண்மை காலத்துல கூடுதலான ஒரு வளர்ச்சின்னு பார்க்கலாம். இங்கு வெளிவருகின்ற படைப்புகள் எதை கூடுதலாக பேச வேண்டும் என்று நினைக்கிறீங்க? இப்படியான ஒரு தாக்கத்தை சமூக மத்தியில செய்து கொள்ளக்கூடியதா இருக்கு. நல்லது. இப்ப நான் மௌனித்த பொழுது பார்த்தேன், நல்ல தரமான படம், நல்ல சிறப்பாக படமாக்கி இருந்தார்கள். நல்ல நடிப்பு, நல்ல டைரக்ஷன், நல்ல நகைச்சுவை கூட அழகா இருந்தது. அதில் ஒரு காட்சி வரும், அந்த திருக்குறளை பற்றி பேசுகின்ற பொழுது அந்த கதாநாயகன் அடிக்கடி அவரு அந்த விளங்காம கரைச்சாரே, அவர் அப்பாவா அவற்றை எண்டு அந்த பேசினவற்றை அந்த வள்ளுவரை கேட்கிறார். அவர்கள் எடுக்கக்கூடிய களம் இதென்றால், இப்ப இலங்கையில இருக்கிற மக்கள், இலங்கையில இருக்கிற கலைஞர்கள் இலங்கை படத்தை பற்றி பேசுவார்கள், இலங்கையில் உள்ள பிரச்சனையை பற்றி பேசுவார்கள். இப்ப இங்க இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் இந்த நாட்டுல புலம்பெயர்ந்த மக்களுக்கு
என்ன முக்கிய பிரச்சனை, குறிப்பாக இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அல்லது தாயகத்தில எப்படி அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்கிறவர்களோடு தொடர்பட முடியும் என்ற பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு கதைக்களம் ஆக்கலாம். ஏதோ ஒன்றாலும் ஒரு தாக்கம் செலுத்துகின்ற ஒரு கருத்தை வெறும் பொழுதுபோக்குக்கு எடுக்காமல், அதுக்குத்தான் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலங்கடந்தும் நிற்கின்ற எந்த படமும் ஒரு நாளும் தோக்காது. ஏனென்றால் அது கலை வடிவத்தில வெற்றி பெறாட்டாலும் கூட அது நிச்சயமாக ஒரு ஆவணப்படம் என்ற ரீதியில ஏதோ ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகுது. இப்ப திரைப்படத்துக்கு 3 விஷயம் இருக்கு. ஒன்று வர்த்தகம், அதாவது எக்கனாமிக், அடுத்தது சயின்ஸ், அதுக்கு அடுத்தது கலை. இது வெற்றிமாறன் சொன்ன விஷயம், வெற்றிமாறன் கருத்து. அதாவது கலையில பல படங்கள் வெல்லுகின்றன, ஆனால் சயின்ஸ்ன்றது டெக்னாலஜி, அந்த கருவிகளை பொறுத்து அதுக்கு பணம் வேணும். அப்ப கலைகளை வெல்றவர்கள் கூட அந்த சயின்ஸ்ல கொஞ்சம் கஷ்டப்படுகிறார்கள். அதை விட அதை விற்பனையாக்குறதுல மிக கஷ்டம். அப்ப 3ம் இயன்ற வரையும் வருமாக இருந்தால் எல்லா படமும் நல்ல கருத்தை சொல்லும், நல்ல வெற்றியை பெறும். நீங்கள் ஒரு தமிழ் பேச்சாளர், இலக்கியவாதி என்ற வகையில் இந்த கேள்வியை உங்களிடம் நாங்கள் கேட்கின்றோம். இந்த தலைமுறையினருக்கு உங்கள் பதில் நிச்சயமாக நம்பிக்கை சேர்க்கும் என்ற வகையில் கேட்கின்றோம் இந்த கேள்வியை. மொழி அழிந்தால் எம்மினம் அழிந்துவிடும் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படி மொழி அழியாமல் இருக்க நாம் எடுக்கும் முயற்சி காணுமா, இல்லாது எல்லாரும் எடுக்கும் முயற்சி பத்தாதா? எப்படியான முயற்சிகளை எடுத்தால் மொழி அழியாமல் காப்பாற்றலாம் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? நிச்சயமா. இப்ப ஒரு இனத்துக்கு மொழி மிக பெரிய அடையாளம். ஒரு மொழி எம்மை விட்டு மறையும் என்றால் அந்த இனத்தினுடைய அடையாளம் போய்த்தான் விடும். இன்றைக்கு புலம்பெயர் தேசங்கள்ல யுனெஸ்கோவினுடைய ஒரு கருத்து, யுனெஸ்கோ கணிச்சது, நான் சொல்லல. இப்ப இந்த கருத்து லண்டன்ல உலக சைவ மாநாட்டு மேடையில 1998ஆம் ஆண்டு இந்த கருத்து 98ஆம் ஆண்டு லண்டன்ல நடந்த உலக சைவ மாநாட்டிலேயே கலைக்கப்பட்டது. யுனெஸ்கோ அப்ப சொன்னதுண்டு, புலம்பெயர் தேசங்கள்ல 40 வருஷத்துல அந்த புலம்பெயர்ந்தவர்களுடைய தாய்மொழி அழிந்து போய்விடும் என்று. அப்ப இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த 98 2000 என்றாலே 27 வருஷம் ஆகுது. அப்ப அது நடக்குமோ இல்லையோ எனக்கு தெரியும், ஆனா நெஞ்சில் ஒரு பயம் வருது. இன்றைக்கு அந்த தமிழ் வாழ வேணும் என்பதற்காக புலம்பெயர்ந்த தேசத்துல வாழ்கிற அனைத்து பேரும் ஒரு வேகத்தோடு, எங்கட இலங்கையில கூட தாயகத்துல கூட இவ்வளவு வேகத்தை பார்க்க முடியாது. இங்க ஒரு வேகத்தோட எங்கட மொழி வாழ வேணும் என்று மிகுந்த முயற்சி எடுக்கிறீர்கள். அடுத்த தலைமுறையும் அந்த நீரோட்டத்துல கலந்துருக்கு, பார்க்க சந்தோஷமா இருக்கு. அது தொடர வேணும். அதுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒற்றுமைப்பட்டு மொழி வாழ்ந்தாத்தான் அந்த இனம் வாழும். ஆனபடியால நீங்க நிறைய முயற்சி எடுக்கிறார்கள் எல்லா தேசத்திலையும் தான். புலம்பெயர் தேசத்துல எங்கட மக்கள் அது தொடர வேணும். அதுக்குரிய வழிகளை எல்லாரும் ஒற்றுமைப்பட்டு மேற்கொள்ள வேண்டும். இப்ப உங்களோட பேசுகின்ற பொழுது தொடர்ச்சியா நிறைய விடயங்களை மனத்தியாலங்கள் கடந்து பேசக்கூடியதாக இருக்கு. இருந்தாலும் ஒரு குறுகிய பகுதியில தான் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்களும் இணைந்து கொள்வது வளமை. இப்ப நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கணும். இப்ப தமிழரவி சிவகுமார் அவர்களை கனடா மேடைகள்ல பார்க்கக்கூடியதா இருக்கும் என்ற ஒரு விருப்பம் பலருக்கு இருக்கு. இனி வருகின்ற காலங்கள்ல கனடாவில் உங்களோட மேடைகள்ல பங்கு பெற்றோணும்னா எங்கே பார்க்கக்கூடியதா இருக்கு? இந்த முறை என்னுடைய வருகை இதுதான் முதல் தரம் நான் கனடாவுக்கு வருகிறேன். ஆரம்பத்துல 2-3 முயற்சிகள் எடுக்கப்பட்டது நான் இங்கே வர வேண்டும் என்று. ஆனால் அது பல காரணங்களால, எனக்கும் ஊர்ல சில புத்தகங்களை பொறுப்படுத்திட்டேன், அதனால வர முடியாம போச்சுது. இந்த முறை என்னுடைய பிள்ளைகள் 2 பேர் இங்கே பொறியியலாளர்களை கடமையாற்றுகிறார்கள். அவர்கள் எடுத்த முயற்சியினால எனக்கும் மனைவிக்கும் இந்த சூப்பர் விசான்னு சொல்லுகிற 10 வருஷ விசா கிடைச்சு. அப்ப அது போன வருஷமே 1 வருஷமாச்சு. ஆனா இப்ப வர வேண்டுமன்றதுக்காக வந்தோம். ஒரு சின்ன ஒரு மாதம் தான் தங்கி இருக்கும். அப்படி நான் வருகிறேன் என்று தெரிஞ்ச உடனே என் தாயாகிய யாழிந்து கல்லூரி சங்கம், யாழிந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம் இங்கே இந்த ஆண்டுக்கான 2025ஆம் ஆண்டுக்கான கலையரசி நிகழ்ச்சிக்கு என்னை பிரதம விருந்தினராக அழைத்திருக்கிறார்கள். அது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அது 12ஆம் தேதி நடக்க போகுது. அதுபோல 11ஆம் தேதி மிகச் சிறப்பான நாளை நமதே என்ற நிகழ்ச்சி ஒட்டாவால நடக்க போகுது. அதுக்கும் நான் கெஸ்டா வந்திருக்கிறேன். அதை விட 4ஆம் தேதி கனடா கந்தசாமி கோயில் ஒரு மிக முக்கியமான ஒரு பட்டி மண்டபம் நல்ல தலைப்பில் நடக்குது. எம் தமிழர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை, புலத்திலா
தாயகத்திலா? ம்ஹும். அது இப்பவே அது பரபரப்பாயிட்டுது. அந்த தலைப்பு பற்றியே பல சர்ச்சைகள் வந்திருக்கின்றன. ம்ஹும். இந்த கனடாவிலே வாழ்கின்ற 6 பெரும் தமிழ் அறிஞர்கள், 6 பெரும் தமிழ் அறிஞர்கள் அதிலே பங்கு பெற்றுகிறார்கள். நான் நடுவராக அதுக்கு கடமையாற்றுகிறேன். அப்ப அது 4ஆம் தேதி நடக்க இருக்கிறது. 6 மணிக்கு கந்தசாமி கோயில்ல. அதுக்கு மிக முக்கியமாக அது ஒரு பெரிய நிகழ்ச்சி. அதை விட பல ஆலயங்கள்ல இங்கே நான் ஒவ்வொரு நாளும் சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கிறேன். மூத்தோர் நிலையங்கள்ல பல மூத்தோர் நிலையங்களுக்கு தொடர்ச்சியாக உரையாற்றுகிறேன். மற்றது ரிச்மண்ட் பிள்ளையார் கோயில்ல அந்த விஜயதசமி அன்று பிள்ளைகளுக்கு ஏடு தொடக்குகிறேன். ஊர்ல நான் விஜயதசமிக்கு ஒரு 40-50 பிள்ளைகளுக்கு எனக்கு ஒரு 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 நல்ல பேர் இருக்கிறது. கைராசியான ஏடு தொடக்கிற ஒரு ஆசிரியர் என்று. அது அப்படி என்னட்ட ஏடு தொடக்கிற பிள்ளைகள் மிகச்சிறப்பாக இருக்கிறார்கள். அது ஏதோ கடவுள் சரஸ்வதி கொடுத்த ஒரு வரம். அப்ப ரிச்மண்ட் ஹில் பிள்ளையார் கோயில்ல அன்றைக்கு விஜயதசமி அன்று காலமே 8 மணியிலேருந்து ஏடு தொடக்குகிறேன். அப்படி இந்த நாள் ஒரு மாதம்தான் என்றாலும் உங்களை போன்ற பல வானொலிகளிலே டிவி நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் உங்களோட உதவி, உங்களை போன்ற நல்ல இதயங்களுடைய உதவி, இங்கே வாழுகின்ற எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய அன்பான ஆலயங்களை நான் முக்கியமா சொல்லணும். ஆலயங்கள் எல்லாம் அப்படி விரும்பி அழைக்கின்றன. எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த இடத்திலே. நிறைவாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் நேயர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுகிறீர்கள்? ஈஸ்ட் எஃப்எம் ஒரு மிக சிறப்பாக பெருமையோடு பலரும் கேட்கின்ற ஒரு ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் வானொலி என்று நான் இப்ப குறுகிய நாளுக்குள்ளேயே நான் அதை அறிந்து விட்டேன். என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் கனக சிவகுமாரன் அவர்களும் அதை பற்றி இப்ப வரைகளை சொல்லி கொண்டு வந்தார்கள். வானிலை நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடியது, நீங்களும் உங்களுடைய ரசனையை வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல தரமான பாடல்களை, தரமான நிகழ்ச்சிகளை வானொலி அமைக்கும்படியாக நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். ஆகவே தமிழோடு இருங்கள், தமிழாயிருங்கள், ஒற்றுமையோடு இருங்கள், நல்லவற்றிற்கு கை கொடுங்கள். வணக்கம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் வானொலி நேயர்களே, அருமையாக என்னை அழைத்து இந்த கலையகத்திற்கு வர வைத்து என்னை அன்போடு இந்த பேட்டியை எடுத்துக்கொண்ட அன்புக்குரிய உஷா அவர்களுக்கும் என் அன்பு தம்பி கோகுலன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தமிழருவி சிவகுமார் அவர்களே. குறுகிய காலத்தில் எங்களோடு இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அதே நேரத்தில் நீங்கள் தமிழுக்கும் சைவத்துக்கும் ஆற்றுகின்ற சேவை என்றது தொடர வேண்டும் என்ற விருப்பத்தோடு விடுவித்துக் கொள்ளலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நன்றி.